வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு வெப் சீரிஸ் தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த வெப் சீரிஸோட பேரு ஏசிபி விக்ராந்த் அப்படின்றது. இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. நான் முதல்ல இந்த வெப் சீரிஸோட பிளாட்டை பத்தி சொல்றேன். அது என்னன்னா, அடுத்தடுத்து ரீசெண்டா கல்யாணம் முடிஞ்ச பொண்ணுங்க இருக்காங்கல்ல, குறி வச்சு ஒரு மர்ம நபரால கொலை செய்யப்படுறாங்க. அந்த மர்ம நபர் யாரு என்னன்றது தெரிய மாட்டேங்குது. ஏசிபி விக்ராந்த் அப்படின்ற ஆபீசர் டிபார்ட்மெண்ட்டை விட்டு ஒதுங்கி இருப்பாரு. அவர் வந்தாதான் இந்த கேஸை சால்வ் பண்ண முடியும்ன்ற மாதிரி சீனியர் யோசிக்கிறாரு. விக்ராந்த் நீ திரும்பி வரணும்ன்ற மாதிரிலாம் ரெக்வஸ்ட் பண்றாரு. விக்ராந்தும் இந்த கேஸ் எடுத்து விசாரிக்கிறாரு. அப்ப கேஸ்ல சின்ன சின்ன க்ளூலாம் கிடைக்குது. அது மூலியமா இதுக்கு பின்னாடி இருக்க கில்லரை நம்ம பிடிக்கணும்ன்ற மாதிரி நிறைய முயற்சி எடுக்கிறாரு. இதுக்கு பின்னாடி கில்லரா இருக்கிறது யாரு, அவர் விக்ராந்த் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பொண்ணை யாரோ லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணுமே என்ன விட்ரு விட்ரு அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன்லயே கேட்டுட்டு இருக்காங்க. அவன் வாயெல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்கான் போல. ஆனா அந்த மர்ம நபர் என்ன பண்றான்னா, நிறைய டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கிறான். இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி சாவடிக்கிறதுக்காக தான் இப்படி பண்றான் போல. இந்த பொண்ணு வலியெல்லாம் துடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவன் கதையை முடிச்சிடறான். கதையை முடிச்சவன் ஒரு இடத்துல பாடியை போட்டுடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இடத்துல பாடியை போட்டுறான். இப்போ ஒரு ஸ்டேஷனை காட்டுறாங்க. உட்காந்துட்டு இருக்கவர் எஸ்ஐயா இருப்பாரு. இப்போ அசிஸ்டன்டான கான்ஸ்டபிள் கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு. அடுத்து என்னென்ன கேஸ் இருக்கு, சீக்கிரமா அந்த கேஸ் எல்லாம் முடிக்கணும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து உங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் கிடைக்குது. உடனே அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி இவங்களுமே டிராவல் பண்ணி வந்துடுறாங்க. மர்ம நபர் ஒரு பொண்ணை சாவடிச்ச மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணோட பாடி தான் இங்க கிடைச்சிருக்கு. இந்த பொண்ணோட கழுத்துல 2 தாலி இருக்கு. என்ன இந்த பொண்ணோட கழுத்துல 2 தாலி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். அப்ப கில்லர் ஒரு தாலியை மாட்டி விட்டுருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. கொடூரமா டார்ச்சர் பண்ணி சாவடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் பாடியை கொண்டு வந்து இங்க போட்டிருக்கான்றது இவங்களுக்கு தெரியுது. இந்த லேடி யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு இந்த லேடியோட ஹஸ்பண்டுக்குமே தகவலை பாஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ஹஸ்பண்டுமே வெயிட் பண்றதுக்காக வந்துடுறாரு. இப்ப ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்காக எஸ்ஐ வந்துடுறாரு. உங்க ஒய்ஃபை யார் இப்படி பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? உங்க ஒய்ஃபுக்கு எதிரிங்கன்னு யாராவது இருந்தாங்களான்னு கேட்கும் போது அப்பெல்லாம் யாருமே இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. சரி, உங்க கல்யாண வாழ்க்கை எப்படி போச்சுன்னு கேட்கும் போது அதுலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது யார் இந்த விஷயத்த பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி எஸ்ஐ யோசிக்கிறாரு. தேவைப்பட்டா திரும்பி உங்ககிட்ட பேசுறேன், இப்ப நீங்க போலாம் அப்படின்ற மாதிரி இவர் இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலியமா ஏதாவது கிடைக்கும்ன்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. அந்த மாதிரி பேசி பார்க்கும் போது பிரோஜனமா எதுவுமே கிடைக்கல. பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்கான், அதுக்கப்புறம் சாவடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவங்க சொல்றாங்க. சரி, ஃபிங்கர் பிரிண்டாவது ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா ஃபிங்கர் பிரிண்ட் கூட கிடைக்கல. ரொம்ப கவனமா இந்த விஷயத்த பண்ணிருக்கான்ற மாதிரி இந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப போன்ல இந்த லேடி கிட்ட ஒருத்தர் பேசுறாருல, இவர் தான் இந்த எஸ்ஐயோட சீனியரா இருப்பாரு. இப்ப எஸ்ஐ கிட்டயுமே பேசுறாரு. எலெக்ஷன் டைம், இந்த மாதிரி கொடூரமா கொலை நடந்திருக்கு, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கேஸை சால்வ் பண்ணு, அதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எஸ்ஐயும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி விக்ராந்த் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் காலையிலேயே சரக்கெல்லாம் வாங்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இப்படி இவர் வந்துட்டு இருக்கும் போது தெரியாதனமா ஒரு பொண்ணை இடிச்சிடுறாரு. இந்த பொண்ணு கதையில கொஞ்சம் முக்கியமான கேரக்டர், பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பொண்ணோட பேரு மீரா அப்படின்றது. மீராவை இவர் தெரியாம இடிச்சதுனால எப்படி போறான் பாரு அப்படின்ற மாதிரி மீராவும் புலம்பிக்கிட்டே இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப விக்ராந்த் இவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்தவர் ஒய்ஃபோட போட்டோவை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இவர் போலீஸ்ன்றதுனால ஒய்ஃப் கூப்பிடும் போது எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல வராம இருந்திருப்பாரு. அதனால ஒய்ஃப் தவறி இருப்பாங்க. இப்ப பொண்ணு மட்டும் தான் இருக்காங்க போல. அந்த பொண்ணு பாக்குறதுக்காக பால்கனி கிட்ட வந்து பாக்குறாரு. அந்த பொண்ணு ஒரு பையன் கூட சேர்ந்த மாதிரி தான் பைக்ல ஏறி போயிட்டு இருக்காங்க. என்ன பையன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவருமே மாடியில இருந்து இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த விக்ராந்த் தெரியாதனமா மீரான்ற ஒரு பொண்ணு மேல இடிச்சாரு பாத்தீங்களா, அந்த மீராவை தான் நமக்கு காட்டுறாங்க. இவங்க ஒரு போன் கடையில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல. இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அம்மா கிட்ட இருந்து கால் வருது. நீ பாத்துக்கோன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இவங்களுமே அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கடை வாசல்ல வந்து இவங்க பேசிட்டு இருக்கிறத ஒரு மர்ம நபர் லாங்ல இருந்து பார்த்துட்டு இருக்கான். அதாவது ஊடி போட்ட மாதிரி ஒரு மர்ம நபர் லாங்ல இருந்து பார்த்துட்டு இருக்கான். யார் இவன், எதுக்காக இவங்களை பாக்குறான் அப்படின்றது தெரியல. பிரோஜனமா எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கலையேன்ற மாதிரி எஸ்ஐ கடுப்புல இருக்காரு. எனக்கு என்னமோ இது தொடர்ச்சியா நடக்கும்ன்ற மாதிரி தோணுது. ஏன்னா கழுத்துல 2ஆவதா ஒரு தாலியா அவன் மாட்டியிருக்கானா, எதுக்காக மாட்டியிருப்பான், இது ஒரு பேட்டர்ன் மாதிரி தெரியுது. அடுத்தடுத்தும் கொலை நடக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சீக்கிரமா இந்த கில்லரை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி வைஷாலின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்களுமே ஒரு பையனை பாக்குறதுக்காக தான் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மேட்ரிமோனியில வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கும் போது பையனெல்லாம் மீட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பையனை மீட் பண்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்ப மோகன் ஒரு நபர் வராரு. ஏறக்குறைய இவருக்கு 35-40 வயசு கிட்ட ஆகுது போல. இவரோட ஏஜ் எல்லாம் தெரிஞ்சுதான் வைஷாலி வர வச்சிருப்பாங்க. வைஷாலி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஏஜ் எல்லாம் பிரச்சனையே கிடையாது, எனக்கு பழகுறதுக்கு இனிமையானவரா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் ரொம்பவே ஸ்வீட்டான டைப்புங்க, உங்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன்ற மாதிரி நல்ல விதமா பேசுறாரு. இவங்களுமே சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. எனக்கு உங்களை லைட்டா பிடிச்சிருக்கு, நம்ம அடிக்கடி மீட் பண்ணி பேசுவோம், 2 பேருக்குள்ளேயும் செட் ஆச்சுன்னா நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. கொஞ்ச நேரம் இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பிரிஞ்சு இங்க இருந்து போறாங்க. இவருக்கு இந்த வைஷாலியை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது போல. இறந்து போன பொண்ணோட ஹஸ்பண்ட் கிட்ட இவங்க விசாரிச்சாங்க பாத்தீங்களா, அந்த ஹஸ்பண்ட சந்தேக வட்டத்துல நம்ம கொண்டு வரணும், அந்த ஹஸ்பண்டோட ஆக்டிவிட்டி எல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே இருங்கன்ற மாதிரி எஸ்ஐ சொல்லியிருப்பாரு. சார் ஆளுங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அந்த ஹஸ்பண்டோட ஆக்டிவிட்டியில எந்த ஒரு சந்தேகமும் வரலன்ற மாதிரிலாம் கான்ஸ்டபிள் சொல்லிட்டாரு. அவன் பண்ணலனா அப்ப வேற யாரு பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிச்சுட்டு இருக்காரு. எந்த ஒரு க்ளூவும் கிடைக்காம என்னன்னு விசாரணை பண்றது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல புலம்பிட்டும் இருக்காரு. போன் கடையில வேலை பார்க்குற மாதிரி மீரான்ற ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, நைட்டு நேரம் போன் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஃபாலோ பண்ண மர்ம நபர் இருக்காரு பாத்தீங்களா, சட்டுன்னு இவங்களுக்கு எதிர வராரு. அவரோட ஃபேஸ் எல்லாம் கூட மறைச்ச மாதிரி தான் இருக்கு. வந்தவர் என்ன பண்றாருன்னா, கத்திய வச்சு இவங்க வயிற்றுலயே ஒரு குத்து குத்திடுறாரு. இவங்க வலியால துடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப கதையை முடிச்சவர் என்ன பண்றாருன்னா, ஒரு மூட்டையில இவங்களை பார்சல் பண்ணிடுறாரு. தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. வழியில ஒரு ஆட்டோவை பிடிச்சு அந்த ஆட்டோல டிராவல் பண்றாரு. ஆட்டோக்காரங்கிட்ட என்ன சொன்னாருன்னு தெரியல, ஆட்டோல டிராவல் பண்ணி ஒரு இடத்துல இறங்குறாரு. இந்த இடத்துல பாடியை டிஸ்போஸ் பண்ணிடலான்ற மாதிரி டிஸ்போஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம விக்ராந்த் எப்ப பாரு குடிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு போல. அப்படி விக்ராந்த் இருக்காருல, கண் முழிச்சு பார்க்கும் போது பொண்ணு இன்னும் வரலன்னு தெரிய வருது. இவ்வளவு நேரம் பொண்ணு வரலையேன்ற மாதிரி யோசிக்கிறாரு. பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்க மாதிரி காமிச்சாங்கல்ல, பாய் ஃப்ரெண்டா இல்ல ஃப்ரெண்டான்னு தெரியல, அவன் கூட தான் சேர்ந்து வந்துட்டு இருக்கா. பைக் ரிப்பேர்ன்றதுனால தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த பையன் கூட எங்கேயாவது சுத்திட்டு இருக்காளா, அதனால தான் வரலையான்ற மாதிரி இவருமே யோசிச்சுட்டு இருக்காரு. ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சுல, அதனால பயப்படுறாரு. இவங்க 2 பேர் வந்துட்டு இருக்கும் போது ஒரு கான்ஸ்டபிள் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்துல என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட பேசுறாரு. இந்த பொண்ணு விஷயத்த சொன்னோன்னே இவருமே ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் உட்கார வச்சிடுறாரு. விக்ராந்துக்கும் தகவலை பாஸ் பண்ணிடுறாரு. விக்ராந்த் ஏசிபின்றது இப்பதான் தெரிய வருது. சார் நான் தான் சார் கூட்டு வந்து உட்கார வச்சேன் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அதாவது கான்ஸ்டபிள் அசிஸ்டன்ட் இருக்கார்ல, விக்ராந்த் கிட்ட சொல்றாரு. விக்ராந்தோட பொண்ணு விக்ராந்த் கிட்ட பேசவே மாட்டாங்க போல, முறைச்சுலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க சீனியரா ஒருத்தர் இருக்கார்ல, அந்த சீனியருமே விக்ராந்த் நீ என்ன பண்றன்னு கேட்கும் போது பொண்ணை கூட்டு போறதுக்காக வந்தன்ற மாதிரிலாம் விக்ராந்த் சொல்றாரு. இந்த சமயம் நியூஸ்ல ஒரு விஷயத்த சொல்றாங்க, இந்த இடத்துல ஒரு பாடி கிடைச்சிருக்கு, அதாவது மீராவோட பாடி கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மீடியா ஆட்கள் அந்த இடத்துக்கு போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சீனியர் கோவப்படுறாரு. ஆக வேண்டிய விஷயத்த பண்ணுங்கன்ற மாதிரி இங்க இருக்க ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. என்ன நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி விக்ராந்த் இருக்கார்ல, அங்க இருக்க கான்ஸ்டபிள் கிட்ட கேட்கிறாரு. சார் ஏற்கனவே ஒரு கொலை நடந்துருச்சு, இப்ப 2வது கொலை நடந்திருக்கு சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப விக்ராந்தை பொறுத்த வரைக்கும் நான் பொண்ணை கூட்டிட்டு போறேன்ற மாதிரி பொண்ணோட கையை பிடிக்கிறாரு. என் கையை பிடிக்காதீங்க, விடுங்க விடுங்கன்ற மாதிரி பொண்ணு தடுத்துட்டு இருக்கா. இப்ப வெளியே அந்த பாய் ஃப்ரெண்ட பாக்குறால, பாய் ஃப்ரெண்ட் பேசுறதுக்காக வரான். ஆனா விக்ராந்த் பேசலாம் தேவையில்லை, வான்ற மாதிரி பொண்ணை கூட்டிட்டு கிளம்புறாரு. கொலை பண்ணவனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாடியில எக்ஸ்ட்ராவா ஒரு தாலியை போட்டான் பாத்தீங்களா, அதே மாதிரி இந்த பொண்ணோட பாடியில பொட்டை வச்சிருக்கான் போல, அதாவது குங்கும பொட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை வச்சிருக்கான் போல. இப்ப அப்படியே கட் பண்ணி பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. காலையில அப்பா இருக்காருல, சாப்பிட வச்சுக்கிட்டே பொண்ணு கிட்டே பேச்சு கொடுக்குறாரு. நீ இந்த மாதிரி பசங்க கூட எல்லாம் சுத்தாது அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்றாரு. என் வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு என்ன அக்கறை இருக்கு, அம்மாவை பத்தியே உங்களுக்கு அக்கறை இல்ல, உங்களோட கவனக்குறைவால தான் அம்மா இன்னைக்கு இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி பொண்ணு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நடந்ததுல ஏன் தப்பு எதுவுமே இல்லன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆக்சுவலா இவர் எப்ப பாரு ஒர்க்குன்னு பிஸியா இருப்பாரு. அன்னைக்கு ஒய்ஃபுக்கு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வரும்போது போனை எடுக்காம இருந்திருப்பாரு. ஆனா பொண்ணு இவரை பயங்கரமா பிளேம் பண்றாங்க. தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வைஷாலின்றவங்கள நமக்கு காட்டுறாங்க. வைஷாலிக்கு லைட்டா மோகனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல, இன்னைக்கு நம்ம வெளியே வச்சு மீட் பண்ணா என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா மீட் பண்ணலாங்க, நான் கூட ஃப்ரீ தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மோகனை பொறுத்த வரைக்கும் ஆபீஸ் ஒர்க் பாக்குறாரு போல. நமக்கு எஸ்ஐய காட்டுவாங்கல்ல, இவர் தான் எஸ்ஐயோட சீனியரா இருப்பாரு. இப்ப 2வது கொலையும் நடந்துருச்சு, அதே பேட்டர்ன்ல நடந்திருக்கு. அதாவது 2வது பாடியில எக்ஸ்ட்ராவா பொட்டு கிடைச்சிருக்கு, அத கில்லர் தான் வச்சிருக்கான்றது கன்ஃபார்ம் ஆயிருது. இப்ப மீடியாட்கள் கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. அடுத்தடுத்து 2 கொலை நடந்திருக்கு, என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரிலாம் கேள்வி கேக்குறாங்க. கூடிய சீக்கிரத்துல இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்றதை நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சீனியர் இருக்கார்ல, இங்க இருக்க எல்லாரையும் சமாளிக்கிறாரு. எஸ்ஐயோட அசிஸ்டன்ட்டா ஒரு கான்ஸ்டபிளை காமிச்சாங்கல்ல, இவரு ஒரு முக்கியமான எவிடன்ஸை கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்னன்னா, அந்த கில்லரு ஆட்டோல தான் சார் மூட்டையை கொண்டு போயிருக்கான், இந்த ஆட்டோல தான் கொண்டு போயிருக்கான்ற மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறாரு. ஆட்டோ டிரைவரை கூப்பிட்டா அப்ப ஏதாவது கிடைக்கும்ல அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஆமா சார், ஆட்டோ டிரைவருக்கு ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன், அவர் வந்துருவாருன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சூப்பர் விஷயம் பண்ணிருக்கேன்னு எஸ்ஐயும் பாராட்டுறாரு, அதே மாதிரி சீனியரும் பாராட்டுறாரு.
சொல்றாரு. இல்ல சார் இந்த விஷயத்த நான் பண்ணல, ஏசிபி விக்ராந்த் சார் தான் இந்த விஷயத்த எனக்கு தந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுக்குமே ஏசிபி விக்ராந்த் கிட்ட இந்த கேஸை கொண்டு போனா என்னன்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருது. சீனியர் பெருசா கண்டுக்காம போயிருப்பாரு, ஆனா எஸ்ஐக்கு விக்ராந்த வர வச்சா என்னன்ற மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சிருது. இது எலெக்ஷன் டைமா இருக்கும், அதனால பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்களுமே பிரஷரை போடுறாங்க. அது ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க சீக்கிரமா இந்த கேஸை சால்வ் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப சீனியர் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது எஸ்ஐ பேசுறதுக்காக வந்துடுறாரு. சார் ஏசிபி விக்ராந்த் சார் இந்த கேஸுக்குள்ள வந்தா நல்லா இருக்கும் சார், அவரு வந்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. வந்தா நல்லா தான் இருக்கும், ஆனா அவன் வரவே மாட்டான்னு சொல்லிட்டு போயிட்டான், நான் என்னதான் கூப்பிட்டாலும் அவன் வரமாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல சார் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்றாருல, ஏன் இந்த இடத்துக்கு வந்து இந்த கேஸ் ஹேண்டில் பண்ண மாட்டாரு, பேசி பார்க்கலான்ற மாதிரி எஸ்ஐ சொல்றாரு. இப்ப நைட்டு நேரம் நமக்கு வைஷாலியை காட்டுறாங்க. இந்த வைஷாலி தனியா நடந்து வந்துட்டு இருக்கும் போது யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே தோணுது. வைஷாலி செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. இப்ப சட்டுன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு இந்த எஸ்ஐ தான் வந்து நிக்கிறாரு. எஸ்ஐயை பார்த்து இவங்க ஒரு நிமிஷம் பயந்துருவாங்க. என்ன பயந்துட்டியா அப்படின்ற மாதிரி இவர் சிரிக்கிறாரு. இந்த எஸ்ஐ யார் தெரியுமா? வைஷாலியோட அண்ணனா இருப்பாரு. வைஷாலி இங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் வந்திருப்பாரு. என்ன அந்த பையன் கூட மீட்டிங்லாம் எப்படி போச்சுன்ற மாதிரி தங்கச்சி கிட்ட கேக்குறாரு. இப்ப பைக் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேர் கிளம்பி போறத மர்ம நபர் இருக்கான்ல, கொஞ்சம் லாங்ல இருந்து பார்த்துட்டு இருக்கான். அவன் வைஷாலிய நோட்டம் விட்டுட்டு இருக்கான் போல. இப்ப விக்ராந்த் இருக்காரு பாத்தீங்களா, பொண்ணுக்காக டிஃபன் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பொண்ணுக்கு தராரு. சாப்பிட்ட பொண்ணு இது நல்லாவே இல்ல, நான் கேன்டீன்லயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கோவமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு வாசல் கிட்ட வரும்போது அந்த இடத்துல எஸ்ஐ வந்து நிக்கிறாரு. என்னமா காலேஜுக்கு கிளம்பிட்ட போல அப்படின்ற மாதிரி நார்மலா அந்த பொண்ணு கிட்ட பேசி அனுப்பி விடுறாரு. அதுக்கப்புறம் உள்ள வந்து விக்ராந்த் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. விக்ராந்த் ஒரு டைம் சீனியர் தானே, அதனால ரொம்ப மரியாதையா தான் பேசுறாரு. இந்த கேஸ்ல நீங்க வந்தா நல்லா இருக்கும்ன்றாரு. ஆனா விக்ராந்த் மறுக்கிறாரு. இவர் முதல்ல வந்துட்டு சீனியரையும் பின்னாடி வர சொல்லியிருப்பாரு. இப்ப சீனியரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஒத்துக்கல சார், நீங்க பேசினா ஒத்துப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் எஸ்ஐ சொன்னோன்னே சீனியர் பேசுறதுக்காக வராரு. உன் ஒய்ஃப் இறந்து போனதுல உன் மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்றாரு. இல்ல சார் என் மேலதான் தப்பு இருக்கு, இந்த வேலை தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி இவருமே கோபமா பேசிட்டு இருக்காரு. சீனியர் எப்படியாவது மனசை மாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நீ இந்த கேஸ்ல வந்தாதான் இந்த கேஸை சரியான ட்ராக்குக்கு கொண்டு போக முடியும், தயவு செஞ்சு வா அப்படின்ற மாதிரிலாம் விக்ராந்த் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த எஸ்ஐக்கு போன் கால் வருது. எங்க மிஸ்ஸிங் கேஸ் வந்தாலும் உடனே எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும்ன்ற மாதிரி இவர் சொல்லி வச்சிருப்பாரு. அந்த மாதிரி அடுத்ததா ஒரு பொண்ணு மிஸ் ஆகுறது தெரிய வருது. அந்த பொண்ணோட பேரு காவியான்றதும் தெரிய வருது. காவியான்ற இன்னொன்று பொண்ணு மிஸ் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி அந்த காவியாவோட பாடி அவளோட கார்லயே இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதாவது கொலை பண்ணவன் கார் டிக்கில பாடியை போட்டு வச்சிருக்கான் போல. இப்ப விக்ராந்த் திரும்பி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாரு. ஆபீஸ்க்கு வந்து ஒரு ஆடியோ நோட் வந்திருக்கும். அதை இவங்களுமே டேப் ரெக்கார்டர்ல போட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கில்லர் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. கில்லர் வந்து உனக்கு வேண்டிய ஒருத்தியை நான் தூக்கி வச்சிருக்கேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா இந்த சீனியரோட சின்ன பொண்ணோட வாய்ஸ் கேக்குது. எது சின்ன பொண்ணு அவன் தூக்கிட்டானா அப்படின்ற மாதிரி இவர் ரொம்ப பயப்படுறாரு. நம்ம உடனே என்ன ஏதுன்றதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வராரு. அப்படி வீட்டுக்கு வரும்போது அந்த சின்ன பொண்ணு வீட்டுல பத்திரமா தான் இருக்கா. இவ பத்திரமா இருக்கானா, எப்படி அந்த இதுல இவளோட வாய்ஸ் வந்தது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. எப்படிமா இது நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுவா, ஒரு அங்கிள் வந்தாரு, இந்த மாதிரி எனக்காக பேசி காட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாரு. நான் பேசி காமிச்சேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. சோ நம்மள பயம்புத்துறதுக்காக இப்படி பண்ணிருக்கான் அப்படின்றது சீனியருக்கு புரியுது. அவன் அடையாளத்தை பத்தி பொண்ணுகிட்ட கேட்கும் போது தெரியலன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஒரு டிரைவர் மூட்டையை வச்சு வந்தோடனே ஏத்திட்டு போனாரு பாத்தீங்களா, அந்த மூட்டையில என்ன இருக்குன்னு நீ கேட்கலையான்னு போது கேட்டேன் சார், பழைய பொருள் இருக்கிறதா அவன் சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவன் ஃபேஸ் அடையாளம் காட்ட முடியுமான்னு கேட்கும் போது இல்ல சார் ஃபேஸ் சுத்தமா தெரியல சார், மறைச்ச மாதிரி தான் இருந்தது, நைட்டு நேரம்ன்றதுனால சுத்தமா தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றான். வேற என்னதான் கவனிச்சன்னு கேட்கும் போது சார் அவன் விசில் ஊதிக்கிட்டே தான் சார் டிராவல் பண்ணான், அதாவது ஒரு பாட்டை வந்து விசில்லயே அவன் பாடிட்டு இருந்தான் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பொண்ணுகிட்டயும் அப்படிதான் வந்து பேசியிருப்பான். அதனால தான் அந்த சீனியரோட பொண்ணுக்கும் அடையாளம் தெரியல. சோ இத பண்ணிட்டு இருக்கவன் ஒரு ஆண்ன்றது மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது, மத்தபடி பெருசா எதுவும் தெரியல. அதே மாதிரி எஸ்ஐ இருக்கார்ல, எனக்கு ஒரு இடத்துல பொட்டு கிடைச்சது சார், அதே மாதிரி இன்னொன் பாடியில ரெண்டாவதா ஒரு தாலி கிடைச்சது சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப மோகன் இருக்காரு பாத்தீங்களா, இவரோட வீட்டு கதவை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப யாரோ பின்னாடி வர மாதிரியே தோணுது. சட்டுன்னு பார்த்தா இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் பின்னாடி வந்து இவரை பயம்புத்திடுறாரு. என்ன மோகன் பயந்துட்டியா அப்படின்ற மாதிரிலாம் இவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா மோகனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, பொண்ணெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன், ஏதாவது செட் ஆச்சா அப்படின்ற மாதிரிலாம் மோகன் கிட்ட பேசுறாரு. இப்ப வைஷாலின்ற ஒரு பொண்ணு கிட்ட பழகிட்டு இருக்கேன், எனக்கு என்னமோ இது செட் ஆயிடும்னு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் மோகன் சொல்றாரு. ஆக்சுவலா அந்த கில்லர் டேப் அனுப்பி வச்சிருந்தான் பாத்தீங்களா, அது கூட ஒரு 500 ரூபாய் நோட்டையும் அனுப்பி வச்சிருப்பான். அதாவது மூணாவது ஒரு பொண்ணு காணாம போயிருக்காங்க, பாடி கிடைக்கல, அதாவது அந்த பொண்ணு எங்க போனாங்கன்னு தெரியல. இந்த நோட்டை நம்ம கிராக் பண்ணா அந்த பாடியை கண்டுபிடிச்சிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா இவருக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அந்த இடத்துக்கு வந்து இவரோட பொண்ணு இருக்காங்கல்ல, சாண்டா கிளாஸோட நோட்டா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சாண்டா கிளாஸோட நோட்டா புரியலையேன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இதுல சீரியல் நம்பர் வருது
வருது பாத்தீங்களா, அது சாண்டா கிளாஸ் கூட தொடர்புடையது அப்படின்றத பொண்ணு புரிய வச்சிட்டு இருக்கா. சோ சாண்டா கிளாஸுக்கான ஏற்பாடு பண்ண மாதிரி பக்கத்து இடம் ஏதாவது இருந்தா அங்க செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அதாவது பெரிய சாண்டா கிளாஸோட சிலையை ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க காட்டு பகுதியில தான் இவங்களுக்கு அந்த கார் நிக்கிறது தெரிய வருது. அந்த காருக்குள்ள தான் காவியான்ற ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. ஆக்சுவலா கல்யாணத்துல வந்து சுத்தி வரும்போது வந்து ஒரு ஷால் மாதிரி யூஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்க கூட சுன்னின்னு சொல்லுவாங்க. இந்த காவியா பொண்ணோட உடம்புல கவர் பண்ண மாதிரி அந்த ஷால் தான் இருக்கு. அதாவது ரெட் கலர்ல ஒரு துணியை யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதுதான் இருக்கு. சோ இவன் வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு பொண்ணா சாவடிக்கிறான். எல்லாருமே ரீசெண்டா கல்யாணம் ஆனவங்களா இருக்காங்க. இதை தாண்டி கல்யாணத்துக்கு யூஸ் பண்ற பொருள் எல்லாம் யூஸ் பண்றான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வாட்டி எக்ஸ்ட்ராவா தாலி கிடைச்சது, ரெண்டாவது வாட்டி பொட்டு கிடைச்சது, இப்போ ஒரு ஷால் கிடைச்சிருக்குல்ல, எல்லாமே கல்யாணத்துக்கு தொடர்புடையதா இருக்கு. எதுக்காக ரீசெண்டா கல்யாணம் ஆனவங்கள மட்டும் இவன் டார்கெட் பண்றான் அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது. ஆக மொத்தத்துல அவன் ரேண்டமா பொண்ணுங்களை சாவடிக்கல, குறி வச்சு தான் சாவடிக்கிறான். குறி வச்சு சாவடிக்கிறான்னா அவங்கள க்ளோஸா வாட்ச் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. அந்த ஆங்கிள் நம்ம யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏசிபி விக்ராந்தும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஏசிபி விக்ராந்த் காவியாவோட அப்பாவை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. இவர்கிட்ட பேசினா ஏதாவது கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் பேசி பாக்குறாரு. உங்க பொண்ணு யாராவது ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்களான்னு கேட்கும்போது, ஆமா சார், ஃபாலோ பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சுன்னு சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை தாண்டி உங்க பொண்ணு யார்கிட்ட எல்லாம் பழகுனாங்கன்னு கேட்கும்போது, சஞ்சய்னு ஒருத்தன் கூட தான் எப்பவுமே சுத்திட்டு இருப்பா சார், இவ்வளவுதான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி தேவைப்பட்டா கூப்பிடுறோன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப வைஷாலி இருக்காங்கல்ல, மோகனை மீட் பண்ணி பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஏற்கனவே 2-3 மீட்டிங் ஸ்மூத்தா போயிருக்கோம். இதனால மோகன் இருக்கார்ல, உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கிஃப்டா, என்ன கிஃப்ட்னு கேட்கும்போது இவருமே மோதிரத்தை எடுக்கிறாரு. இவங்க கையில வேகமா மாட்டி விடுறதுக்காக வராரு. இதெல்லாம் வேணாம் மோகன், இதெல்லாம் வேணாம் மோகன் சொல்றாங்க. அதை மீறியே இவர் மாட்டி விடுறதுக்கு வரதுனால இவங்க கடுப்பாயிடுறாங்க. எனக்கு தான் டைம் வேணும்னு சொல்லியிருக்கேன்ல, அதுக்குள்ள நீ இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணா எப்படி? இப்ப நீ மோதிரத்தை போட்டோன்னா நான் ஒத்துக்கணுமா? என்னால முடியாதுன்ற மாதிரி கோச்சுக்கிட்டு கிளம்புறாங்க. ஏற்கனவே ஒரு பொலிட்டீஷியனை சீக்கிரமா இதை சால்வ் பண்ணுங்கன்ற மாதிரி பிரஷர் போட்டாரு பாத்தீங்களா, அவர் நேரடியா வந்து சீனியரை கொஞ்சம் திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இதை தாண்டி திரும்பி இந்த விக்ராந்த வர வச்சிருக்கீங்களா? விக்ராந்த், உனக்குமே ஒரு பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு மிஸ் ஆனா இவ்வளவு லேட் பண்ணுவியான்ற மாதிரி கேட்கிறாரு. சட்டுன்னு பொண்ணை பத்தி பேசணும்னா விக்ராந்துக்கு கோவம் வந்துருது. பொலிட்டீஷியன் பார்க்காம அடிக்கிறதுக்கு போயிருந்தாரு. விக்ராந்த் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சீனியர் எஸ்ஐ எல்லாம் சேர்ந்து தடுக்கிறாங்க. எதுக்காக இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி சீனியர் இருக்கார்ல, விக்ராந்த போட்டு திட்டுறாரு. விக்ராந்த் இவரோட சந்தேகத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சந்தேகத்தெல்லாம் சொல்லி எதுவும் ஆக போறது இல்ல, சீக்கிரமே யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்றத புடின்ற மாதிரி சீனியர் சொல்லிட்டாரு. இப்ப இவரும் எஸ்ஐயும் சேர்ந்த மாதிரி கார்ல டிராவல் பண்றாங்க. ஆக்சுவலா விக்ராந்த் பொண்ணை எப்பவுமே மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாரு போல. பொண்ணு காலேஜுக்கு போல வெளியே இருக்காங்கன்றது தெரிய வருது. வெளியே அந்த ஃப்ரெண்டு கூட தான் போயிருக்காங்கன்றதும் தெரிய வருது. அந்த பையனுக்கே இவர் கால் அடிச்சிடுறாரு. என் பொண்ணு பக்கத்துல தானே இருக்கா, நான் தான் பேசுறேன்றதை என்னோட பொண்ணு கிட்ட நீ காமிச்சுக்க கூடாது. அடுத்த 10 நிமிஷத்துல என் பொண்ணை கூட்டிட்டு நீ காலேஜுக்கு போற, புரிஞ்சதா அப்படின்ற மாதிரி மிரட்டி விடுறாரு. இப்ப இவனுமே நம்ம காலேஜுக்கு போலான்னு சொல்றான். ஏன் எதுக்குன்னு பொண்ணு கேட்கும் போது வா போலான்ற மாதிரி வற்புறுத்தி கூட்டு போறான். இப்ப இவங்க யாரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்கன்னா சஞ்சயை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. கடைசியா இறந்து போன காவியாவோட ஃப்ரெண்டு மாதிரி இருப்பான். இப்ப இவங்க வராங்கன்னு தெரிஞ்சோன்னா சஞ்சய் ஓட பாக்குறான். இவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல லாக் பண்ணி புடிச்சிடுறாங்க. நீ தானே இந்த விஷயத்த பண்ண, அவ கல்யாணம் பண்ணது பிடிக்காம இப்படி பண்ணிட்டியான்னு கேட்கும்போது, அப்படிலாம் இல்ல சார், நான் அவளோட பெஸ்டி சார், நாங்க 2 பேர் சேர்ந்து தான் எல்லா இடத்துக்கும் போவோம், அந்த மாதிரி அன்னைக்கு நைட் ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொல்றான். ஆக்சுவலா அன்னைக்கு நைட்டுமே காவியா இருக்காங்கல்ல, இவன் கூட பேசிக்கிட்டே தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட்லாம் இருக்காரு, இருந்தாலும் இவன் கூட பேசிக்கிட்டே நைட்டு நேரம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த மர்ம நபர் ஃபாலோ பண்றான் போல விசில் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்க 2 பேருமே பதட்டமா சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காங்க. அப்ப மர்ம நபர் இருக்கான்ல, முதல்ல இந்த சஞ்சய் அட்டாக் பண்ணிடுறான். சஞ்சய் மயக்கத்துல இருக்கும்போது இவங்களையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அட்டாக் பண்ணவன் என்ன பண்றானா, இங்க இருந்து இவங்களை தூக்கிட்டு போனோன்ற மாதிரி தூக்கிட்டு போயிருப்பான். இவங்க கார் ஒரு இடத்துல இருக்குல்ல, அந்த கார்ல பாடியை வச்சிருப்பான். இப்ப வைஷாலியை நமக்கு காட்டுறாங்க. வைஷாலியும் நடந்துகிட்ட விதத்துக்காக மோகன் கிட்ட சாரிலாம் சொல்லி மெசேஜ் அனுப்புறாங்க. இப்ப பைக் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது மர்ம நபர் இருக்கான்ல, சட்டுன்னு இவங்களை அட்டாக் பண்றதுக்கு வரான். இவங்களுமே பைக்கை விட்டு இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவன் அட்டாக் பண்றதுல இவங்களுக்கு காயம்லாம் ஏற்படுது. அதை தாண்டியும் இவங்க வேகமா இங்க இருந்து தப்பிச்சுலாம் ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடி வந்துட்டு இருக்கும் போது ரவுண்ட்ஸ்ல இருக்க போலீஸ் ஜீப் மேல இடிக்கிறாங்க. இப்ப போலீஸுங்களும் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்றது எஸ்ஐக்கு தெரிய வருது. இத பத்தி விக்ராந்த் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி வேக வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தங்கச்சி கிட்ட என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. தங்கச்சியும் நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கில்லரு ஒன்ன டார்கெட் பண்றான் போல அப்படின்ற மாதிரி விக்ராந்தும் யோசிக்கிறாரு. என்ன நடந்ததுன்றத டீடைலா கேக்குறாரு. அவன் ஃபேஸ பாத்தியான்னு கேட்கும்போது ஃபேஸ் எல்லாம் அவன் கவர் பண்ணிருந்தான், தெரியல, அவன் விசில் அடிச்சான், இந்த மாதிரி தான் விசில் அடிச்சான் அப்படின்ற மாதிரி இவங்க செஞ்சு காட்டுறாங்க. ஏற்கனவே ஆட்டோ டிரைவர் சொன்னாரு பாத்தீங்களா, அதே மாதிரி தான் செஞ்சு காட்டுறாங்க. இதை தாண்டியும் விக்ராந்த் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா எஸ்ஐ இருக்கார்ல, சார் எத்தனை கேள்வி சார் கேட்பீங்க, என் தங்கச்சி
தங்கச்சியை முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி வேகமா கூட்டிட்டு போயிடுறாரு. இப்ப விக்ராந்த் காலையில கண்முழிக்கும் போது பொண்ணு இருக்காங்கல்ல, பயங்கரமா இவர் கூட சண்டை போடுறாங்க. அதாவது பாய் ஃப்ரெண்ட அப்பதான் மிரட்டி இருக்காரு அப்படின்றது பொண்ணுக்கு தெரிஞ்சிருது போல. சொல்லக்கூடாதுன்னு சொல்லியும் அவன் சொல்லியிருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி இவருமே உள்ளுக்குள்ள கோவப்படுறாரு. இதுக்கப்புறம் உங்க மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன்ற மாதிரி பொண்ணு கிளம்புறா. இதை நினைச்சு இவருமே இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தடுத்து 3 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இதை தாண்டி வைஷாலியும் அவன் டார்கெட் பண்ணியிருக்கான்றது தெரிய வருது இல்ல. சம்பந்தப்பட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு. இந்த 3 பொண்ணுங்களுக்கு ஏதாவது விதத்துல சம்பந்தம் இருக்கான்ற மாதிரிலாம் பேசி பாக்குறாரு. பார்த்தா இவங்கள யாரு கூடயும் சம்பந்தமே இல்லைன்றது தெரிய வருது. ஒரு ஃபேமிலிக்கு இன்னொரு ஃபேமிலியை சுத்தமா தெரியல. சரி, உங்க பொண்ணுங்களை யாராவது ஃபாலோ பண்ண மாதிரி ஃபீல் ஆனதா சொன்னாங்களான்னு கேட்கும்போது சிலர் ஃபாலோ பண்ண மாதிரி ஃபீல் ஆனதா சொல்றாங்க. சோ இவங்களுக்குள்ள சம்பந்தம் இல்லனா எந்த அடிப்படையில இந்த பொண்ணுங்களெல்லாம் அவன் டார்கெட் பண்றான் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. மோகன் சரக்கடிச்ச மாதிரி சோகமா படுத்துட்டு இருக்காரு. என்ன மோகன் இப்படி படுத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்கும் போது அதெல்லாம் ஒண்ணே இல்லைன்ற மாதிரி இவர் சோகமா சொல்றாரு. இன்னைக்கு ஆபீஸே போக வேணாம்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்தா அவங்க கிட்ட இருந்து சாரின்னு மெசேஜ் வந்திருக்குல்ல, அதை பார்த்து மோகன் கொஞ்சம் நிம்மதி ஆயிட்டு இருக்காரு. இப்ப வைஷாலி கிட்ட விசாரிக்கணும்ன்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு வர வச்சிடுறாங்க. வைஷாலி கிட்ட இதுக்கு முன்னாடி இறந்து போன 3 பொண்ணுங்களோட போட்டோவை காட்டுறாங்க. இந்த 3 பொண்ணுங்களை எப்படியாவது உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல, இந்த 3 பொண்ணுங்களையும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த 3 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. இவங்க 3 பேருமே கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதே கில்லர் ஒன்ன டார்கெட் பண்ணிருக்கான். அதனால தான் உன்கிட்ட கேக்குறோம், யோசிச்சு பார்த்து சொல்லுன்னு கேட்கும் போது இல்ல இவங்க 3 பேர் யாருன்னு எனக்கு தெரியல, இவங்க 3 பேரை நான் பார்த்து பேசினதெல்லாம் கிடையாதுன்ற மாதிரி தங்கச்சி சொல்றாங்க. அப்ப எந்த அடிப்படையில தான் பொண்ணுங்களை அவன் டார்கெட் பண்றான்? ஒருவேளை சீட் பண்ற ஒய்ஃபுங்களை சாவடிக்கிறானான்னு பார்த்தா அப்படியும் கிடையாது. சோ இப்ப தங்கச்சியை டார்கெட் பண்ணதுக்கான காரணமும் தெரியல. ஏன்னா தங்கச்சிக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இவங்க பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கும் போது அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கார்ல, சரி எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு சார் அப்படின்ற மாதிரி ஸ்வீட்லாம் தந்துட்டு இருக்காரு. அப்படி ஸ்வீட் தரவரு மேட்ரிமோனியில தான் சார் பார்த்தாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இது மேட்ரிமோனியில பார்த்திருக்காங்களா? ஏன் மேட்ரிமோனியில நம்ம செக் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி லைட்டா விக்ராந்துக்கு சந்தேகம் வருது. டெக்னிக்கல் பர்சன் மாதிரி இருப்பார்ல, அவரை செக் பண்ண சொல்றாங்க. அதாவது மேட்ரிமோனியில இந்த 3 பொண்ணுங்களும் இருக்காங்களா பாருன்னும் போது செக் பண்ணும் போது 3 பேருமே இருக்காங்க. இதே மேட்ரிமோனியில இந்த வைஷாலியும் இவங்களோட ப்ரொஃபைல்லாம் போட்டிருப்பாங்க. ஆக மொத்தத்துல மேட்ரிமோனியில எல்லாருமே சிங்க் ஆகுறாங்க. மேட்ரிமோனியில இந்த 3 பொண்ணுங்க கிட்டயும் மேட்ச் ஆனவர் யாரு, பார்த்திருக்கவர் யாருன்றதை செக் பண்ணணும் போது மோகன் ஒரு நபர் 3 பேர் கூட மேட்ச் ஆயிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இதை தாண்டி வைஷாலியை பொறுத்த வரைக்கும் அந்த மோகன் கிட்ட தானே பழகிட்டு இருக்காங்க. இவங்களுமே அதுல மேட்ச் ஆகுறாங்க. அப்ப இந்த மோகன் தான் இதுக்கு பின்னாடி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி விக்ராந்தும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க டிஸ்கஸ் பண்ற எல்லா விஷயத்தையுமே வைஷாலியும் கவனிச்சிட்டு இருக்காங்கல்ல. வைஷாலி என்ன சொல்றாங்கன்னா, சேச்சா இவர் ரொம்ப நல்ல டைப், இவர்லாம் இதுக்கு பின்னாடி இருக்க வாய்ப்பு இல்ல, ரொம்ப சாஃப்டான கேரக்டர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல மோகனை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. நீ தானே ஒவ்வொருத்தரா சாவடிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன சார் சொல்றீங்க, நான்லாம் சாவடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த 3 பொண்ணுங்களை உனக்கு தெரியும்லன்னு கேட்கும் போது சார் நல்லா தெரியும், ஒவ்வொரு டைம்ல என்ன ரிஜெக்ட் பண்ணவங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ரிஜெக்ட் பண்ணதுக்காக நீ தான் சாவடிச்சிருக்க, ஒத்துக்கோன்ற மாதிரி அடிக்கலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. சார் சத்தியமா நான்லாம் எதுவுமே பண்ணல, தேவையில்லாம என் பேர்ல பழிய போடாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் அடிச்சிட்டு இருக்கிறது தெரிஞ்சோன்னா தங்கச்சி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாங்க. ஏன்னா தங்கச்சி அன்னைக்கு தெரியாம கோவப்பட்டு இருப்பாங்க. மத்தபடி தங்கச்சிக்கு இவரை பிடிக்க தான் செஞ்சிருக்கோம். இந்த தங்கச்சி வைஷாலி மட்டும் பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க. மோகன் வீட்டுல செக் பண்ணா ஏதாவது கிடைக்கும், அதாவது கொலை பண்றதுக்கு யூஸ் பண்றான் பாத்தீங்களா, அந்த பொருள் ஏதாவது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா பிரோஜனமா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆபீஸ்ல அவரை பத்தி விசாரிக்கும் போது ரொம்பவே சாஃப்டான கேரக்டர்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்படி இவங்க விசாரணைலாம் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் சைடுல இருந்து லாயர் வந்துடுறாரு. லாயர் நான் வெளியே கூட்டு போறதுக்காக வந்திருக்கேன், என்ன அடிப்படையில வச்சிருக்கீங்கன்னு கேட்கும் போது இவங்களால எதுவுமே சொல்ல முடியல. ஒரு ஸ்டேஜ்ல ரிலீஸ் பண்றதுக்கு முடிவு பண்றாங்க. சார் அவனை ரிலீஸ் பண்ணக்கூடாது சார், அவன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்ற மாதிரிலாம் விக்ராந்த் சொல்லிட்டாரு. என்ன அடிப்படையில வச்சிருக்க முடியும், இதுக்கப்புறம் வச்சிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சீனியர் சொல்லிட்டாரு. ஆக மொத்தத்துல இப்ப அந்த மோகன் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. வைஷாலி இருக்காங்கல்ல, சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என் அண்ணன் தான் அவருன்ற மாதிரி அண்ணனை பத்திலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல விடு, அவங்க வேலையை தானே அவங்க பார்த்தாங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சோ திரும்பி இவங்க 2 பேருமே பேசி சேர்ந்துடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த மோகன் இங்க இருந்து கிளம்புறாரு. அப்படி கிளம்பும் போது ஈரவோ கொஞ்சம் நக்கலா பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு. சார் என் தங்கச்சி சொல்றதை வச்சு பார்த்தா அவன் இதுக்கு பின்னாடி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு எஸ்ஐ சொல்றாரு. இல்ல இவன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கான், இவனை பத்தி டீட்டெயிலா விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப நைட்டு நேரம் இவரும் எஸ்ஐயும் பார்ல குடிச்சிட்டு இருக்காங்க. நம்மளால கேஸை சால்வ் பண்ண முடியலையேன்ற மாதிரி குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இந்த மோகன் வந்திருப்பாரு போல. இவர் ஒரு விதமான சிக்கனை வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு. என்ன சார் இன்னும் இந்த கேஸை சால்வ் பண்ணலையான்ற மாதிரி கொஞ்சம் நக்கல் பண்ற மாதிரியும் சில கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. ஹீரோக்கு இவர் மேலதான் ஹெவியா டவுட் இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல மோகன் இருக்காரு பாத்தீங்களா, அந்த வைஷாலியை ஒரு இடத்துல வச்சு மீட் பண்றாரு. வைஷாலி நடந்துகிட்ட விதத்துக்காக மன்னிப்புலாம் கேட்கறாங்க. சரி விடு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. சோ இவங்க 2 பேருமே ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க.
உன் அண்ணன் என்ன சந்தேகப்படுறாரு, அவர் ஏத்துக்கலனா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஏத்துக்கலனா உன் கூட வந்துருவன்ற மாதிரி வைஷாலி சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி வேற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேரு மாயா அப்படின்றது. இந்த மாயா இருக்காங்க பாத்தீங்களா, ஹஸ்பண்ட் கிட்ட இன்னைக்கு என்னோட பர்த்டே, ஏதாவது எனக்கு ஆர்டர் பண்ணணும்னு உனக்கு தோணுச்சா அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. நீலாம் ஆர்டர் பண்ண மாட்டேன், நானே எனக்கு பிடிச்ச சிக்கனை ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஒரு இடத்துக்கு கால் பண்றாங்க. எனக்கு இந்த சிக்கனை சீக்கிரமா கொண்டு வந்து தாங்க, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வாங்கன்னு சொல்றாங்க. இப்ப காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்கறதுனால ஹஸ்பண்ட போய் பார்க்க சொல்றாங்க. அவர் பார்க்கலாம் நினைக்கும் போது கரண்ட் போயிருது. சோ டெலிவரி தரதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. டெலிவரி தானே தான்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. ஆனா வந்தவன் சட்டுன்னு ஹஸ்பண்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ எஸ்ஐ கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அங்க இருக்க கடைக்காரர் இருக்கார்ல, இந்த சிக்கன் ஆர்டர் பண்ணிருக்காங்க, சீக்கிரமா ரெடி பண்ணி அனுப்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே சிக்கன் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மோகன் வாங்கிட்டு போயிருப்பான். ஏதோ இவருக்கு தப்பா படுது. இப்ப ஆர்டர் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு உடனே கால் பண்ணுன்னு கடைக்காரர் கிட்ட சொல்லும் போது கடைக்காரர் கால் பண்றாரு. ஆனா அந்த வீட்டை சேர்ந்தவங்க எடுக்க மாட்டாங்க. நம்ம உடனே அந்த இடத்துக்கு போகணும்ன்ற மாதிரி எஸ்ஐ கிட்ட சொல்லிட்டாரு. ஆர்டர் பண்ணவங்களுக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் இவர் யோசிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த இடத்தை காமிச்சா ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்கான். இப்ப ஒய்ஃபோட பேரு மாயான்னு சொன்ன பாத்தீங்களா, மாயாவை லாக் பண்ணி வச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மோகன் தான். மோகனை இந்த மாயாக்கு தெரியும் போல, நீயான்ற மாதிரி பயந்துட்டு இருக்காங்க. இவனுமே டார்ச்சர் பண்ணி சாவடிக்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள ஹீரோவும் எஸ்ஐயும் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஆக்டிங்லாம் தெரிஞ்ச பையன் இருக்கான்ல, அவங்க கிட்ட மோகனை பத்தி விசாரி, மோகன் இப்ப எங்க இருக்கான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. மோகன் எங்க இருக்கான்றத ட்ரேஸ் பண்ண முடியல, போன் ஆஃப்ல இருக்குன்ற மாதிரி சொல்றான். சோ மோகன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறதா இவர் நினைக்கிறாரு. இவர் வீட்டுக்கு வரும்போது அந்த லேடியும் செத்து போயிருக்காங்க, ஹஸ்பண்டும் செத்து போயிருக்காரு. நம்ம வரதுக்குள்ள கதையை முடிச்சிட்டான், மோகன் தான் இதை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஏன்னா அந்த டெலிவரி வரதுக்கு முன்னாடி இவங்க இதை தான் ஆர்டர் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு மோகன் கொண்டு வந்து தந்திருக்கிறதா நினைக்கிறாரு. இப்ப மோகனை வீட்ல இருந்து லாக் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சு அடி நடிக்கிறாரு. நான்லாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி மோகன் சொல்லிட்டு இருக்கான். மோகனை பத்தின எல்லா தகவலும் எனக்கு வேணும்னு கேட்டார்ல, இப்பதான் ஒரு ஜோஷியர் பேசுறதுக்காக வந்திருக்காரு. மோகனுக்கு நடந்த பிரச்சனையை பத்தி இந்த ஜோஷியர் சொல்லும் போதுதான் தெரிய வருது. ஆக்சுவலா மோகனுக்காக நிறைய பொண்ணை பார்த்திருப்பாங்க, அந்த மாதிரி மாயாவையும் பார்த்திருப்பாங்க. அதாவது இப்ப செத்து போனாங்கல்ல அந்த பொண்ணையும் பார்த்திருப்பாங்க. இந்த மாயா யார் தெரியுமா, சீனியரோட பொண்ணா தான் இருப்பாங்க. இந்த கல்யாணம் நடக்கலனா தொடர்ச்சியா உங்களுக்கு கல்யாணத்துக்கு தடங்கள் வரும், நல்ல வேலையா இந்த கல்யாணம் நடக்க போகுதுன்ற மாதிரிலாம் ஜோஷியர் சொல்றாரு. ஆனா இந்த கல்யாணத்துல மாயாக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது, அப்பதான் பிளான் பண்ணிருக்காரு போல. இப்ப மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இல்ல நீ கண்டிப்பா பண்ணிக்கணும்ன்ற மாதிரி அப்பாவான சீனியர் சொல்றாரு. அந்த டைம் மாயா ஒருத்தரை லவ் பண்ணிருப்பாங்க, அதாவது பிரசன்ட்ல ஹஸ்பண்டா இருக்காரு பாத்தீங்களா, அவரை தான் லவ் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் வீட்ல நிலைமை, நீ வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இவருமே சரின்ற மாதிரி ஏத்திருப்பாரு. நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனை பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க திருட்டுத்தனமா இங்க இருந்து அந்த காதலன் கூட தப்பிக்கிறதுக்கு பாப்பாங்க. இதை கவனிக்கிற இவர் இருக்கார்ல, மோகன் இருக்கார்ல, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத, நீ இந்த மாதிரி பண்ணனா அடுத்தடுத்து என் கல்யாணத்துக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதை பத்திலாம் இவங்க கவலையே பட மாட்டாங்க, கிளம்பி போயிடுறாங்க. இப்ப பொண்ணு இருக்காங்கல்ல, அப்பாக்கு கால் பண்றாங்க, அப்பா போன் எடுக்க மாட்டாரு. லேட் ஆயும் அப்பா இன்னும் வரலையே, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி பொண்ணுமே இந்த இடத்துல யோசிச்சு கவலைலாம் பட்டுட்டு இருக்காங்க. இப்ப மேற்கொண்டு இந்த ஜோஷியர் சொல்றதை நமக்கு காட்டுறாங்க. அந்த கல்யாணம் நடக்காம போனதுக்கு அப்புறம் நிறைய கல்யாணம் தடைப்பட்டுக்கிட்டே இருந்தது. அதை நினைச்சு மோகன் ரொம்ப ஃபீலிங்ல இருந்தான், கொஞ்சம் சைக்கோத்தனமாவும் நடந்துக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி இந்த ஜோஷியர் சொல்றாரு. சோ அவன் வாயில இருந்து எப்படி உண்மையை வர வைக்கணும்ன்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. இப்ப மோகனை போட்டு அடிச்சிட்டு இருக்கும் போது அவன் சிரிக்க தான் செய்யறான். ஆனா அங்க இருக்க லேடி கான்ஸ்டபிள்களை வச்சு இவர் சில விஷயங்களை பேசுறாரு. சார் இவனெல்லாம் யார் சார் கல்யாணம் பண்ணிப்பா, இவன்லாம் வயசானவமா இருக்கான்ற மாதிரி கிண்டல் பண்ணி பேச வைக்கிறாரு. அவங்க பேசுறதுல இந்த மோகன் ட்ரிகர் ஆகி உண்மையை சொல்றதுக்காக வரான். ஆனா அதுக்குள்ள சீனியர் வந்து தடுத்துறாரு. மோகனை பத்தி எனக்கு தெரியும், மோகன்லாம் இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சீனியர் சொல்றாரு. ஆக்சுவலா மோகனுக்கு ஃப்ரெண்ட் மாதிரி ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அதுவே சீனியரா தான் இருக்கும். இவரோட பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறமும் மோகன் மேல சந்தேகப்பட மாட்டாரு. மோகன் தான் இதை பண்றான்னு ஹீரோ முழுசா நம்புறாருல. மோகனோட அடுத்த டார்கெட் உன் தங்கச்சியா இருக்க வாய்ப்பு இருக்கு, நீ கவனமா தங்கச்சியை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ தங்கச்சிக்கு அண்ணன் வீட்லயே பாதுகாப்புலாம் தந்திருக்காரு. ஆனா அவன் தான் தங்கச்சி மனசை நல்லா மாத்தி வச்சிருக்கான்ல, உன் அண்ணன் கல்யாணத்துக்கு ஏத்துக்க மாட்டான், நீ வீட்டை விட்டு வந்துருன்ற மாதிரி சொல்றான். இவங்களுமே வீட்டை விட்டு யாருக்கும் தெரியாம தப்பிச்சிடுறாங்க. இப்ப ஏசிபி விக்ராந்த் வீட்டுக்கு வரும்போது பொண்ணு காணோன்றது தெரிய வருது. ஐயோ பொண்ணு காணுமேன்ற மாதிரி பயந்துட்டு இருக்காரு. இந்த சைடு வைஷாலி இருக்காங்கல்ல, மோகனை நம்பி வந்துடுறாங்க. இப்ப எஸ்ஐ வீட்டுக்கு வரும்போது தான் ஆளுங்க தங்கச்சியை கோட்டை விட்டுட்டாங்கன்னு தெரிய வருது. இத பத்தி விக்ராந்த் கிட்ட சொல்லலான்னு பார்த்தா விக்ராந்த் ஏன் பொண்ணும் வீட்டுல காணோம், அவன் தான் தூக்கி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே காணாம போனதை நினைச்சு ரெண்டு பேருமே ஃபீல் பண்றாங்க.
பார்த்தா ரெண்டு பேரையும் தூக்கி இருக்கிறது யாருன்னா அவனா தான் இருக்கும். ஆக்சுவலா அவனை பொறுத்த வரைக்கும் வைஷாலியும் சாவடிக்கணும்னு முடிவு பண்ணிடுறான். வைஷாலி ஏன் இப்படி பண்ற, நான் உன்னை பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இப்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவீங்க, கடைசியில கேன்சல் பண்ணுவீங்க, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்ற மாதிரி சொல்றான். அம்மா நான் இவங்களையும் சாவடிக்க போறேன், ஏன்னா அந்த விக்ராந்தி என்ன போட்டு அடிச்சு அசிங்கப்படுத்திட்டாமா, அதனால அவன் பொண்ணையும் சாவடிக்க போறேன்ற மாதிரிலாம் இவன் போன்ல பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவனோட அம்மா இறந்து போனதா ஏற்கனவே இவன் சொல்லியிருப்பான். இப்ப அம்மா கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கான். இவனுக்குள்ள ஏதோ ஒரு மென்டல் ப்ராப்ளம் இருக்கிறத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இவனுமே இவனோட கதை என்னன்றதை மேற்கொண்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் அடுத்தடுத்து ரிஜெக்ஷனை சந்திக்கும் போது ரொம்ப ஃபீலிங்ல இருப்பான். அம்மா தான் கொஞ்சம் சமாதானப்படுத்துறாங்க. இந்த பொண்ணு இல்லனா என்ன, இன்னொன்னு பொண்ணு செட் ஆயிடும், கவலைப்படாத அப்படின்ற மாதிரி ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவன் திரும்பி ஒவ்வொரு பொண்ணா பாக்குறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா பாக்குற எல்லாருமே இவனை அசிங்கப்படுத்துறாங்க. அதாவது அவன் 10 பொண்ணை பாக்குறானா அதுல 5 பேர் அசிங்கப்படுத்துறாங்க. அந்த 5 பேரை ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறான். அம்மா உன் கல்யாணத்தை பார்க்காமே நான் போயிடுவான் போலியன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இல்லம்மா இப்ப கடைசியா ஒரு பொண்ணை பார்த்திருக்கோம்ல, அந்த பொண்ணு பாசிட்டிவா சொல்றேன்னு சொல்லியிருக்கா, கவலைப்படாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அந்த பொண்ணுமே கடைசி நேரத்துல இதெல்லாம் செட் ஆகாது வேணான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுல பயங்கரமா கடுப்பாயிடுறாரு. இதே சமயம் அம்மாவும் இறந்து போயிடுவாங்க. இவரை யாரெல்லாம் ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்க கதையெல்லாம் முடிக்கணும்னு முடிவு பண்ணிருப்பாரு. அப்படிதான் டார்கெட் வச்சு ஒவ்வொருத்தர் கதையா முடிச்சிருப்பாரு. ரீசெண்டா கல்யாணம் ஆனவங்க, அதே மாதிரி கல்யாணம் பிக்ஸ் ஆனவங்கள தான் இவன் குறி வச்சு சாவடிச்சிருப்பான். கல்யாணம் சார்ந்த சில பொருளை அந்த இடத்துல வச்சிருப்பான். இப்போ உங்க கதையை முடிக்க போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயம் விக்ராந்த் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவன் போன் டவர் ரேஞ்ச் அடிக்கடி எங்க போயிட்டு வருதுன்றதை செக் பண்ணுங்கன்னும் போது ஆளுங்களுமே ஒரு பழைய ஃபேக்டரியை காட்டுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அங்கதான் வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் விக்ராந்த் வந்திருப்பாரு. இப்ப வந்த விக்ராந்த் கூட இவனுமே சண்டை போட ஆரம்பிக்கிறான். விக்ராந்தும் பதிலுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காரு. விக்ராந்த் மயக்கத்துல இருக்கும் போது பொண்ணை சாவடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கான். ஆனா விக்ராந்த் சட்டுன்னு புடிச்சிடுறாரு. இவன் எப்பவுமே விசில் அடிச்சு சாவடிப்பான் பாத்தீங்களா, அந்த மாதிரி இவரு நக்கலா விசில் அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப அவன் அட்டாக் பண்றதுக்கு வரும்போது தடுத்து இவருமே பதிலுக்கு அவனை அட்டாக் பண்ணிட்டாரு. இவனை மாதிரி ஆளுங்க உயிரோட இருக்க கூடாதுன்ற மாதிரி திரும்ப திரும்ப அடிக்கிறாரு. உனக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை காட்டவா, உன் அம்மாவும் சாக போறாங்கன்ற மாதிரி அம்மாவோட பாடியை காட்டுறாரு. அதாவது அவன் அம்மா அம்மான்னு பேசிட்டு இருக்கான். ஆனா அவனோட அம்மா இறந்து போனது இவங்களுக்கு தெரிய வருது. அப்ப பாடியை தான் அவன் அம்மாவா நினைச்சிட்டு இருக்கான் போல. பாடியை போய் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. எஸ்ஐ வீட்டுக்கு போய் பார்க்கும்போது பாடியை பேக் பண்ண மாதிரி வச்சிருக்கான். சோ பாடியை கண் முன்னாடியே எரிக்கிறாரு. அதை பார்த்து அவன் உடஞ்சு போயிட்டு இருக்கும் போதே அவன் கதையை முடிக்கிறாரு. இப்ப அப்பா பொண்ணு ரெண்டு பேருமே சமாதானம் ஆயிடுறாங்க. அப்பாவோட தோல்ல சாஞ்ச மாதிரி பொண்ணு படுத்துட்டு இருக்கா. இப்ப திரும்பி அந்த விசில் சவுண்ட் இவருக்கு கேக்குது. இவருமே கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. சும்மா எண்டிங்ல வித்தியாசமா முடிக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி முடிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த வெப் சீரிஸோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.